கோய் கருப்பாகத்தான் இருப்பா கருப்பாகத்தான் இருப்பா கருத்த போட்டு தானு வப்பா கருத்த போட்டு தானு வப்பா பல்ல பல்ல காட்டிடுவா பல்ல பல்ல காட்டிடுவா பணப்பராணிதா பழவேத்த மைக்கிடுவா லாலாங்குறலூனா உன்னை நம்புவதெல்லாம் லாலாங்குறலூனா உன்னை நம்புவதெல்லாம் பரவாயில்ல மாடு எனக்கு தெரியுதுரா ஆமாண்ணே கட்டணும்னே பொம்பளையா நினைச்சு தாண்டி பக்கத்துல வாடே புள்ள கதவை சாத்தி வாடி கப்புலிங்கி எப்படி இருக்கு ஓசிடிக்கு கரட போகுது பொம்பளையா நினைச்சு தாண்டி பக்கத்துல வாடே புள்ள அதுத்த உதுத்து விட்டு போடி ஏனே வந்தோனே வண்டி ஓட்ட அதுதான் அனிதோட பவர் வந்தோனே வண்டி போட்டு என்னனே ஒண்ணு என்னதான் தொழில் பண்ணாலும் வண்டி போட்டு என்ன செய்வேன் என்னனே ஒண்ணு இவ டான்ஸா பிட்டு படத்துல நடிச்சவளாடா பிட்டு படம்லப்பா டான்ஸ் ஓயே தம்பி நான் தான் பாப்பனு அகண்ட மடு வந்து மயிர்மனை உடனே எப்படி சூம்பிக்கிட்டு இருக்கேன் என்னது தன்னிதரம் தண்ணிய போட்டாலும் தன் நிதானம் மாறாதவன் இந்த தமிழன் கட்டின மனைவி தவிர மாற்றனுடைய மனைவி எல்லாம் அக்கா தங்கச்சி போல் நினைத்து வணங்குவன் இந்த தமிழன் உலக நாட்டுக்கே பயங்காட்டி வீர தமிழன் என்று பேரு பட்டது ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு வண்டி மாடு ரேசரா ஆலமாட்டை பிடிச்சி பரிசை வாங்கிட்டு வந்து வீட்டிலே இடமில்லாமல் இருக்கிறார்கள் எத்தனை தமிழ் வீரர்கள் ஆண்கள் ஆனா பொம்பளை அள்ளிட்டு வந்து சீரை வைக்க முடியாம பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறார் கைதட்டலாம் ஆம்பளை போடுவது கணேஷ் பெண்கள் போடுவது விக்னேஷ் ஆமா தலைவட்டா தலைவா பரபரத்த பொம்பளை ஒருத்தி அருவாமலையில ஏறி உட்கார்ந்துட்டு என்ன பண்ணா பொண்ணு ஆறலை என்று பிதுக்கு மருந்து போட்டார் காரணம் தொடையை அறுத்து விட்டு இடையிலே கபலிங்க கைதட்டலாம் என்ன மாணவ செல்வங்களே மாணவ செல்வங்கள்ட்ட கைத்தட்டல் கேட்டு வாங்க கூடாது அவங்களாவே நம்ம கொடுக்கணும் நிப்பாட்டியா ஓமா என்கிட்ட பேசின உங்களை ஊர நிறைய பேர் டோல்கட்டில் வெள்ளரிக்கா வர என்கிட்ட பேசின ஆம்பளை பேரும் டோல்கட்டில உட்காந்துருக்கா எப்படா வருவான்னு இதுல எதுக்கு என்ன போடுறதுக்கு தான் எம்கேர்னா பெரிய ஆளா நீங்க இது தெரியாம தான் கேக்குறேன் ஆள் இல்ல சொந்தக்கார அது எங்க அண்ணன் தம்பி நிறைய பேர் உங்களுக்கு சொந்தம்னா எங்களுக்கு சொந்தம் நிறைய இருக்கு எங்க எல்லாம் ஜோர அணியகால கைத்திரிக்க பாப்போம் நன்றிக்கா நன்றிக்கா உங்களுக்கு ஆண்கள் வர்க்கம்னா எனக்கு ஆண்கள் பெண்கள் சராசரியா இருக்காங்க இப்ப நீ கைதட்டிடுவ தாயே நாளைக்கு புழக்க அடி வாங்குவ எதுக்குன்னு கேக்குறேன் அப்ப எங்க போய் ஒத்தர வைக்கிறேன்னு பாக்க நாங்கள தமிழச்சி எதுக்கு அடி வாங்கி பழக்கம்ல அடி கொடுத்து தான் பழக்கம் என்னதா எந்த காலத்துல பொம்பளை வந்து அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு குஸ்தி போட்டா நினைக்கிற தப்பு அதே வீட்டுல குடுக்குற குடு எங்களுக்கு தான் தெரியும் ஒரு அரை விட்டா முண்டே சொரைய காணா தோட்ட காணா நிப்பாட்டியா ஆம்பளையோட உதவுனதெல்லாம் அந்த காலம் இப்பெல்லாம் ஆம்பளை எங்கிட்ட உதவாங்கி தான் பழக்கம் அது எவனாவது பொட்டாளியா இருப்பேன் உண்மை இல்லன்னு சொல்லு பாப்பா அவன் உதவாங்கறானே கப்ளிங்காத கண்டாலி மயர் தெரியும் அது எப்படி இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும் இப்ப பொம்பளையால கைதட்டதான் சொன்னேன் ஆமாங்க கொஞ்சம் இங்க என் சேம்புல பாரு கண்ணா எந்திரா என் தம்பி ஊரா எந்திரா எந்திரா எந்திரிச்சு உட்காரா எந்திரிச்சு இடம் பத்தாது உட்கார்றதுக்கு பாரு எத்த தண்ணி நீக்குறோம் ஒரு ஆளு போதும் மாட சினைக்கு போட இது என்ன நீக்குறோவா இப்போ உங்க வர்க்கத்தை பூரா கை தட்டிட்டாங்க ஏன் வர்க்க பெண்கள் நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்களே ஆத்தா எல்லாரும் சேர்ந்து எல்லா ஒரு கொலோசத்தை பண்ணுங்க பாப்போம் அது புரிஞ்சிங்க பூரா அரங்கட ரெண்டார ஏய் என்ன கிளப்புங்கதா கொலோசத்தை பண்ணுங்க என்ன எதிர்பார்க்கறேன் அது பெண்ணு எனக்கு ஒரு சந்தேகம்னே நாடகமா விட்டு போட மாட்டா இல்லன்னு இந்த நீக்குறக்காரங்கன்னா எப்படின்னு இருப்பாங்க அதுக்கு பேரு ஏன் நீக்குற விளக்கம் சொல்ற எல்லாரும் கேட்டுக்க ஆனா உனக்கு சந்தேகம் எதுக்குள்ள வந்திருக்கு பத்தியாப்பா நீக்குறன்றது நான் சொன்னது உன்னேதான் என்னவா என்ன நீக்குறன்னு அப்படி சொன்னீங்க நீ இருக்க ஆமாங்க உன்னை வந்து நீக்குறேன் எதை புடிச்சுக்கிட்டு குரு கைதட்டலாம் முடிஞ்சு அவ்வளவுதான் எம்கேஆர் வந்து என்ன வேணா பேசுவேன் எதா இருந்தாலும் அடைச்சு விட்டுருவேன் ஏப்பா மணி உனக்கு சந்தேகம் தீர்ந்துருச்சா நீக்குறோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சா ஏன் ஆம்பளை பூரா புரிஞ்சேன்னு சொல்றேன் ஆம்பளைனா அப்புறம் ஆம்பளைனா புருஷன்தாயா புதுசாக உன்கிட்ட வருவான் எதுக்கு 10 மாதம் கழிச்சு பிறப்பது ஒரு சன் ஒரு சன் கமா
ஏன் அவன் பேரு ஹஸ்பண்ட்? ஏன் ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க? நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். குடும்பத்துக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன் அவனை அத்தான்? ஏன் அத்தான் சொல்றாங்க? அவன் பிறந்த பிள்ளையே தொப்புள் கூடிய அத்தான். அது பேர் அவ்வளவுதான். நேத்து அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அப்புறம் மச்சான் சொல்றாங்க. அது ஏன்? கண்ட இடத்துல வாய் வைப்பேன். சீ, கண்ட இடத்துல புச்சு ஆம்பளை புச்சு இப்ப தெரிஞ்சு போச்சு. கண்ட இடத்துல வாய் வச்சான். மிச்சம் இருந்ததுனால அவன் கொத்தா மச்சான். மச்சான். ஓ, இதுக்கு பேர் தான் புருஷன். ஏன் பொண்டாட்டி? சபாஷ். கேளுங்க பதில் நீங்க தாங்க இவ்வளவு தடவை சொல்லுங்க. நீ ஒரு பொன், உள்ள இருப்பது ராட்டி. அதுக்கு பேர் தான் பொண்டாட்டி. குளவிகள் சாக்குறது. பத்திரமா வச்சுக்கப்பா குளவிகளா. வரேன். மருதங்குடி கொம்பே வரேன். வரட்டும் நம்ம பாப்போம். மருதங்குடி கம்மாயடா மத்தியான நேரமடா மருதமணி பாடுதங்க இங்க உனக்காக கருத்த புள்ள அனிதா காத்திருக்காடா. மருதங்குடி கம்மாயடா கைதட்டு கொலை ஓடு வைப்பான். அவன் ஜெமனேன் இருக்கான். போடுங்கத்தா. அவன் ஒல்லி குச்சியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த முண்டை. ஐயோ அந்த பெட்டியை கொளுத்த வராரு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன? ஆம்பளை வேலையை மட்டும்தான் செய்கிறான். பெண்களுடைய திசை கவனமும் அவனை மாற்றி இழுக்கிறது. அதனாலதான் பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு அதிகரிக்கிறது. இப்போ உங்க லட்சம் தெரிஞ்சு வச்சுல நான் பாடல நின்னு எதுக்கு வந்து கட்டி. அவன் பின்னாடி அடிச்சு எந்த சேதமும் இல்ல. நீ முன்னாடி அடிச்ச மாதிரி அவனுக்கு எத்தனை கழுக்கொண்டா வந்துச்சோ. மிஸ்டர் ஆமமுண்ட அண்ணே பாட்டு நல்லா பாடுனே. இல்ல நீங்க பாடுங்க. நீங்க அந்த பாடத்தால பாடுனீங்க. மரியாதையா கீழே வள போய் வண்டி ஏறி போயிரு. வாட்டு இடியப்ப. ஆனா ஒரு மாட்டுக்கு 2 மாடு அடிச்சுக்குது பாரு. ஆமா ஒரு மாட்டுக்கு நாங்க 2 மாடு முட்டிக்கிறோம். அப்படியே நீங்க முட்டி அப்படியே தகத்து முடியே. என்ன அப்படியே? ராதாகிருஷ்ண பெரியாளா மருதமணி பெரியாளா பாப்பா. ஏறி போதற சென்னையாக்கி புரியா முண்டை. மருதமணி அவர்களுக்கு இந்த ஓசு டைட் வைக்கப்படுகிறது. அன்னாருடைய இறுதிச் சடங்கு நாளை மாலை 5 மணி அளவில் நடைபெறும் என்பது தெரியுது. ஓவர் ஆயில் கசிவு ஸ்டெப்னி போன்றவற்றை அனிதா டூலர் ஒர்க்ஸ் நாடகம். இவள் கடந்த ஆண்டு முதல் கம்மாயில் விரா குஞ்சு பிடிச்சவள் என்று தெரிவித்துக் கொள்கிறார். செய்தி வட்டாரத்தில் பார்க்கும்போது மருதமணி அவர்களுக்கு கண்டிப்பாக ஊதாங்குலை அடப்பு என்பது அண்ணன் இங்க வரனே சேதாரம் ரொம்ப ஏற்பட்டுருச்சு. எப்படி பிடிச்சா வத்தியா? இவதான் மஜாஜ் மங்காத்தா முண்டை. இந்த பிள்ளை அங்க குஞ்சு பிடிக்கிறவளைய கூப்பிட்டு வந்திருக்கீங்கடா. புடிச்சுக்கிட்டு தெரியுதுடா. என்ன இப்படி பிடிச்சா குஞ்சு நசுங்காதானே? தொலைல பொக்கல விழுந்துருச்சு. போடா யால போடா. ஒரு பொம்பளை அடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ இருக்கறதால பேசுன. விளா கமிட்டி ஹலோ விளா கமிட்டி என்னப்பா? பாடி உள்ள ராஜாத்தி வச்சிருக்கே ரோசா பூ. கமனர் படி. பாடி உள்ள ராஜாத்தி வச்சிருக்கே ரோசா பூ. ரெண்டு முட்டையில ஓரின சேர்க்க என்ன இந்த இருட்டுக்குள்ள இங்க வாங்க முடியாது. ஆனா 2 பேத்துக்கு ஜோடி பொறுத்தேன். இவ பாரு இவ ஓனே அவன் ஓனே குட்டி. உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாய். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சா என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சா. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சா என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சா. இன்னில எதுக்கு தான் நீல ஆம்பள தெரியுது? என்ன மிரண்டு போய் நிக்கிற போனே. ஜம்பு நெனிய போகுது அனிதா. இங்க வாராங்கறல. எப்பதான்டா வருவ? நீங்க நினைக்கிற மாதிரி. அட எரியோட்ட புண்ணாக்கு வாடா. ஐயே நான் கடல புண்ணாக்கு கூட கூப்பிடுறேன். நம்மளால முடியாது. நீ அத தாண்ட அப்புறம் டப்பு டப்புன்னு அடிக்கிற. முடியாது இங்க எங்க வந்த? என்னால முடியாது. முடியாது எங்க வந்தன்ற?
ஏய் அதெல்லாம் கொஞ்சம் மெதுவா நைஸா தந்தா நீ இவ்வளவு ஸ்பீடா டக்கு 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 அனிதாண்டா ஸ்பீடு தான் நீ அனிதா கொஞ்சம் குனிதா என்ன செய்ய போறேன்ற என்னமோ நம்மளால செய்ய முடியாது ஓத்த போலாம் சொல்லிடுறேன் அண்ணா அங்க பொம்பளை கிட்ட போக மாட்டேன்ற அங்க போயிட்டு இப்படி நின்னுக்குறா என்ன எடுத்தா நான் கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்டாட்டி யூடியூப்ல பாக்குறா நீ கோயில் மாடு தானே வயக்காட்டுல மேய்ஞ்சிரு குத்துறாண்டி தக்கத்தை நீ அப்படியே குத்தி தகத்து பழவேஞ்சி ஊரெல்லாம் ஆட சும்மா ஆடுற மாதிரிதான் நீ எத்தனை என்னண்ணே எத்த தண்டி பழவேஞ்சி ஊரெல்லாம் தண்ணி தண்ணி மலையாண்டி அண்ணே நம்ம சொல்ல வருதுண்ணே அழுவாதீங்க அழுவாதீங்க ஏன் அழுவுறீங்க நான் இருக்கல குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி அண்ணே எவ்வளவு அழகா மண்டி போடுது பாருண்ணே மண்டி ஓட்டு வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டாரு தம்பி யாரு மண்டி போடுது நானா அவரா தலைவா தலை எங்க இருந்த தலைவா எனக்கு பசு காசு கொடுங்க நான் போறேன் இவன் நீ கொன்றுவேன் பொறுக்க அங்க ஏன் இடியாப்பா அங்கிட்டு போய் விடுப்பா வாடா ஏ மருதமணி எங்க போற தலைவா கோபப்படாத தலைவா ஐயோ தலைவனுக்கு வெறி கொண்டு போச்சே நாதம் என் செய்வேன் ஏப்பா நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்க ஒண்ணுமே பண்ண முடியலையே குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி ஏப்பா நீ விரல் கம்பெனியா அண்ணா இது என்னண்ணே இது எச்சி எதுக்கு தரும் தெரியுமா எதுக்குண்ணே அண்ணா எதுக்குண்ணே தொட்ட பொறுமசாமி என்கிட்ட ரொம்ப மோதுன அறந்தாங்க தாண்ட மாட்டேன் வந்தது கீழே வரும் அண்ணே இந்த சந்தேகத்தை சொன்னேன் எல்லாம் மண்டை வெடிச்சிரும்னே எதுக்குண்ணே எச்சி தொட்ட எதுக்குண்ணே குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி எதுக்கு எச்சி தொடுறேன் எதுக்குண்ணே அரல எதுக்கு எச்சி எதுக்கு அந்த முண்டை மூத்தரை கவிச்சு அனலா இருக்கா அப்பா உள்ள உட்காந்து பவுடர் போட முடியல ஒரே எச்சி எதுக்கு தர்ற எதுக்கு அந்த உரிமையில எச்சி தர்ற இழுத்தா அதனால ஒழுங்கா செய்வே செய்ய மாட்டியா அப்படி சத்தம் கேக்கும் குத்துறாண்டி குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி ஓயே மாசி மாசம் அல்லான பொண்ணு ஆமன் எனக்கு தானே நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் ஆமன் எனக்கு தானே தம்பி 4 பேருக்கு சம்பளம் கிடையாது அவன் நிர்வாண பூஜை நடத்திக்கிட்டு இருக்கேன் மாசி மாசம் மைத்த புடுங்க தம்பி நீங்க எப்ப வந்தீங்க கூடாதுல ஆயிரக்க வந்தேன் 500 ரூபா சேர்த்தாரே அவளை இந்த மாதிரி கழட்டி தலையெடுத்த மாதிரி அண்ணே அந்த சீன் எப்படியே வரும் காம முத்தி போச்சு இவங்களுக்கு சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்துதடி சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்துதடி அண்ணே மாட்டுக்கு வெறி கொண்டு போச்சுடே எவ்வளவு நேரம்
இப்பதான் மாத்திரை போட்டிருக்கேன் அண்ணே. இன்னைக்கு எத்தனை மாத்திரை போட்ட? இன்னைக்கு அனிதாவுக்காக 7 மாத்திரை. 7 மாத்திரை அண்ணே. எங்க பாப்பா விடியறக்குள்ள வெத்தல மாத்தணும். அனிதா பிள்ளைய தக்கத்த 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 தக்க தக்க. தலைவா அதெல்லாம் எங்க இருந்த தலைவா? நீ எப்ப என்ன மாத்திரை போட்டு இந்த வேலை செய்யலையா? இன்னும் 5 நிமிஷம் ஆகும். அருளே பாத்து வெத்தல மாத்தணும். அனிதா பிள்ளைய தலையெடுத்து பாரு, நீயாவே அடிச்சு கிடக்குற. இவ்வளோ செஞ்சு விட்டு வண்டியில் வரும்போது கால் வலிக்குது சொட்டை வலிக்குன்னு சொல்லு. உன்னைய பெரியாரில் உன்னை எரிச்சிருவேன் அண்ணே. அவ்வளவு வெறியில இருக்கியாண்ணே? போடு 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 போடு. இப்பொழுது நம்ம நடத்தி வந்த பூஜையில் கோமிய குத்ரா என்ற பூஜை நடைபெறும். மருதமணி சாப்பிட்டியாப்பா? இப்ப பாக்கத்துல இருக்குமா? சாப்பிட்டது எந்த வாய் முட்டி வாய் ஒமட்டுது. சோடா இருக்குமா? சாப்பிட்ட சமைக்கல இருக்க. நீ ஒழுங்காவே நீ பண்ணலையா? அண்ணே உப்பு நிறைய இருந்துச்சானே. இல்ல சமமா தான் இருக்கு. அனிதா தினமும் இதே மாதிரி செய்ய. என்னது 10 மணிக்கு கடையடப்பு, 10:30க்கு கடதரப்பு. கொன்றுவேன் உன்னைய. 10 மணி கடை எடுத்து 10:30க்கு ஏன்டா திறக்குறாங்க? ஏன்டா திறக்குறாங்க? 10:30க்கு இந்த கடையை சொல்றியான். அந்த கடையை அடைக்கிறாங்க, இந்த கடையை திறக்கிறாங்க. நான் சொன்னது மளிகை கடை. 10 10 மணிக்கு கடையறப்பு, 10:30 கடதரப்பு. வாங்கடி உப்பு சோப்பு என் தங்கமே தங்கா ஓடியடி பிளாஸ்டிக் சீப்பு. இது என்னது? ஏறப்பல அங்க ஒண்ணு இந்த என்னடா இடியாப்பமா வைக்கிற? இல்ல அங்க ஒண்ணும் தூக்க முடியல, ஏன்ட்டு தான் தூக்கிடுவியா ஏழப்பைய. ஆனா 2 பேருமே நல்ல கிச்சு கிச்சு தாம்பாளம், கிய கிய தாம்பாளம். எப்பத்தான் உனக்கு கல்யாணம்? கிச்சு தாம்பாளம், கிய கிய தாம்பாளம். எப்பத்தான் உங்களுக்கு கல்யாணம்? புளிஞ்சுட்டானடா, கரும்பு ஜூஸ் புளிஞ்சது மாதிரி. அண்ணே என்ன ப்ரோ பின்னி எடுத்துட்டீங்க? இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அமௌண்ட் கிடையாது உங்களுக்கு, சம்பளம் தெருவில் தரீங்க. வாடா இங்கே. என்னடா அந்த இடியப்பம் பாரு, நேரம் நீர்மலைக்கு இடியப்பம் முடிச்சிருப்பாங்க. மாத்திரை போட்டது வேலை செய்யல. என்ன பண்ணுது அந்த பிள்ளை? மாத்திரை ஓட்டது வேலை செய்தா தேலாட்டு புடிச்சு புடிச்சு பாக்குதுடா. வீட்டுக்குள்ள கரண்ட் இருக்கு, போட்டு விட்டா விளக்கறியும். வீட்டுக்குள்ள கரண்ட் இருக்கு, போட்டு விட்டா விளக்கறியும். இப்ப அந்த மாடு போக மாட்டேன் சொல்லு, தட்டி கொடுக்குற. 2 டன் மண்ணல ஏத்தினாலும் வாடு, அது வாடு. மாடு அசரவே அசராது. அது தெரியுது. உன்னைய மாதிரி இன்னும் 10 வண்டி வந்தாலும் சரி கின்னு நிக்கும். அப்படி மட்டும் சொல்லாத. பூரா அங்க இருக்க இளவட்டம் பூரா எல்லாம் மருதம் பண்ணி நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க? உன் கப்பலையும் நோஞ்சிக்கிட்டுறான். ஓசை புட்டு புடி முட்டு பாத்துக்க. பூரா சாக்கிய மணல்ல குத்த விட்டுறாங்க. அந்த அப்புறம் குத்தி கோசை எடுத்துருவாங்க. அப்படியே தம். அதுக்கு ஏதாவது ஓஞ்ச வண்டி வந்தா அதை பாரு. எது அனிதாட்ட எப்பவுமே கப்பல் இந்த ஓசை அப்படியே உடைச்சு விடுவேன். அப்ப கப்பலையும் அவ்வளவா? அப்ப உன் கப்பலையும் ரப்பர்ல செஞ்சிருக்காங்க. பக்கத்துல பாம்பு.
விழா கமிட்டி பொன்னாடா போதுங்க அண்ணனுக்கு. இங்கே நகைச்சுவை மன்னனாக நடத்தி கொண்டிருக்க அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம். மாலை ஓடுறதுக்குள்ள அவளை போட்டு என்ன மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்த அண்ணன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மாலை நோத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தங்கச்சி போட்டாங்களாத்தா? உனக்கு போட்டாரா? உனக்கு என்ன மலை போட்டாரு? ஆம்பளை மலையா பொம்பளை மலையா? எல்லாத்துலயுமே இது வந்து ஆம்பளை மலை. ஹலோ மிஸ்டர் எம்கே போங்க நீங்க வாங்க. அவன் வாழ்க்கையில விளக்கம் சொல்லி என்னை முன்னேற விட மாட்டேன். அண்ணே இந்த பொம்பளை மாலை இது எப்படி பொம்பளை மாலை? இது எப்படி எப்படி ஆம்பளை மாலை எப்படி? இந்த சொல்றேன். ஆம்பளை மாலை என்றால் ஏலே 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 ஒண்ணு நான் என்னடா செஞ்ச? ஏதாலும் பேச வரியாடா? ஏலே அவன் பாடுறா எப்படி என்ன அர்த்தம் கேக்குறான் சொல்லுல. அழுகா தம்பி. ஓ மருதமணி அத்தான் சொல்லுங்க அத்தான். ஏய் இருமா என் தம்பி அழுகிறத பாருமா. அவன் அழுகிறத நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகிறேன். நெஞ்சில் அடிக்காத கூது. ஏலே இவன் ஒண்ணுமே பண்ண விட மாட்டானா நம்மள. அனிதா என்னங்க பக்கத்துல வா. பக்கத்துல வந்தா வருமா? வா. ஓ வேலை செய்தி அப்பதான் தாக்கம் தர புரியுது. இதுதான் ஆம்பளை மாலைக்கு அடையாளம் குஞ்சு. குஞ்ச வச்சு கட்டிருக்காங்களா? இது ஆம்பளை மாலை. சரி. பொம்பளை மாலை என்றால் நல்லா கட்டுப்புருவேன். அருவா மொட்டை அருவா உள்ளடக்கு வெட்டி நீ கேட்டது பூராமே நல்லா வருது. குண்டக மண்டக வெட்டி புருவேன். எனக்கு பொன்னாடை பொருத்தி மாலை நிறுத்து. வேணாம் நீ சொல்ல விட மாட்டடா. இதுதான் தம்பி ஆம்பளை மாலை. சரிண்ணே. பொம்பளை மாலை என்றால் நன்றி சொல்றா வாடா. சரி சொல்லு அடிக்க மாட்டேன் வா. விழா கமிட்டி இதெல்லாம் தேவையாப்பா? இத்தனை மாலை எனக்கு தேவையா? கழுத்து வேற வலிக்குது. நான் போட்டோன்னா கழுட்டா நீங்க ஒரு மாதிரியா நடப்பீங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு மேடையிலேயே மாலை செலுத்துறாள் என்றால் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மனதில் எவ்வளவு தூரத்துக்கு நீ இடம் பிடித்துகிறாய். இடம்ல அதெல்லாம் அதுக்கு தான். ஆனா அந்த மாலை என்பது இப்ப அண்ணே மூச்சு வாங்குதுடா. இருடா உன்னைய கண்டு இப்படி போட்டாங்க. இப்ப கலிஜேரி காளிமுனி எல்லாம் அதுக்கு உருவம் கிடையாது. 11 அடி அதுக்கெல்லாம் தூக்கி போட்டு அவர் அந்த பையன் தம்பி கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்ல. நாளைக்கு எனக்கு பாத்துட்டு என்னடா உனக்கு அப்படின்னா என்ன? என்னடா பண்றிய? அவன் தம்பி இங்க இஷ்டத்துக்காக அவங்க விருப்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன். அப்படி சொல்லு. பக்கத்துல பாம்புண்டான்னா நமக்கு சொல்ல. ஐயோ தலைவனுக்கு வெறி கொண்டு போச்சு. மாலை நிமித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தாருக்கு எங்களை அழைத்து வந்த அழகு பார்த்த இந்த ஊர் கோயில் கும்பிடக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் எங்களை எல்லாம் வெகு தொலைவிலிருந்து டூலர் பைக்கில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு வேலை பணியும் தூக்கம் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களை பார்க்க வருக தந்த வெளியூர் அண்ணன் தம்பிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அதனை தொடர்ந்து இரவு பகல் பாராமல் தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் கோவிலுடைய நிர்வாகத்தில் நீ ஒருவனாக இருந்தாலும் நாடக உலகத்திலே முகப்பாமனை சிரிக்க வைக்கக்கூடிய கலைஞன் மருதமணி சார்பாக நன்றி என்று கூறடா சும்பக்காலம் உண்ட. எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தியதற்காக நீ அத்தனை நன்றியும் சொன்னாயே, உனக்கு நன்றி தம்பி. சொல்லுடா. சொல்லிட்டல நீ சொன்னா நான் சொன்ன தலைவட்டா ராமன் சொன்ன லட்சுமணன் சொன்ன பெரிய பெண்மையன் ரெண்டு பேத்துக்கு பங்கு தானே? ஆமா. அண்ணன் தம்பினா பங்கு தானே? ஆமாண்ணே. எனக்கு போட்டான்னா உனக்கு போட்டான்னா ரெண்டையும் வெட்டணும். ரெண்டு பேரும் இதவே ஒண்ணு வச்சிருக்கும் போது எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இங்க கூடி இருக்கக்கூடிய எங்க உடம்பில் ஓடக்கூடிய உயிர் நீங்க வரந்தடின்னா எங்க உடம்புக்கு மரியாதை. இங்க அத்தனை பேரும் என்னை பார்த்தா தாய் குளங்கள்லாம் உங்க பொன்னான பாதங்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும். அவ்வளவு எங்க மேல பாசம் வச்சிருக்கீங்க. எங்க ஊர் ஊராக எந்த ஊர் சென்றாலும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கு தான் எங்களுக்கு உயிர்.
இளைஞர் அர்ப்பண மன்றத்தினருக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் நல்ல உள்ளங்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி 4 பேர் பேர் அப்படியே சொல்லி பெருமாண்டி, செல்லப்பாண்டி, தங்கப்பாண்டி, முத்துப்பாண்டி 4 பேர் தானே. ஆனால் ஒரே பேர் ஆச்சிருக்கீங்களே, பரவாயில்லையே. ஒரே பங்காளிகளா? பேரு தெரியல, முட்டைக்கு சமாளிக்கிறேன். பேரை சொன்ன பாண்டி, பேரை சொன்னா சொல்லையா பாண்டி. கீழே கொடுமுலரை சேர்ந்த அன்பு தம்பி கனி அவர்களுக்கும், குருவியேந்தல் சேர்ந்த அன்பு தம்பி பாண்டி அவர்களுக்கும், வீரசோழம் விமல், காளையார் கோவில் கமல், உருட்டு சுக்கமான செக்கு எண்ணெய் வாங்கி நல்லா குழம்பு வச்சு தாளிச்சு குடிங்கள். கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றியான வணக்கம். நீங்க வாமா. காதல் என்பது உடமை கைய வச்சாதான் தனி உடமை. தம்பி மிஸ்டர் நீர்மலை போங்க, ஒரே அத்தத்தை மடு வந்துவோங்க. அனிதா அண்ணே குஞ்சு ஆடுதுண்ணே. சூரியம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் இதை பரீட்சையில் முதல் பேப்பர்ல எழுதுப்பா. வரி தெரியலன்னா கண்டாளி மையந்தா தெரியாது. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி சும்மா அச்சா அச்சா பாட விட மாட்டேன்றா. இந்த வரிய தந்து பாட விட்டா பாட விட மாட்டேன். ஆமா, தமிழ் பண்டிதர் மையம் அப்படி சொல்லையா போடுறார். இருடா. சூரியன் உதிப்பது கிழக்கு, நான் விழிப்பது உன்னுடைய முதுகு. போட அண்டாவிலே தூர் இருக்கலாம், குண்டாவிலே சோறு இருக்கலாம், உன்மடியிலே என் 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 ஓ பி பி. ஓ மடியில அவன் ஓசு இருக்குமா? அது இல்ல, வேற மாதிரி. அண்டாவில தூர் இருக்காம அப்புறம் என்ன இருக்கும்? கருவக்காட்டிலே கிடப்பது கருவனத்து. ஆமா. புளிய மரத்திலே கிடப்பது புளியம்பழனத்து. மாங்காய் மரத்துல இருப்பது மாம்பழம், என்கிட்ட இருப்பது வாழைப்பழம். வாழைத்தப்போ தெரியும், அதாவது வாழைப்பழம் இருக்குண்டே. உன் வீட்டு சென்றிங்கில நான் சிமுண்டா இருக்கேன், அந்த சிமுண்டுக்குள்ள நான் கம்பியா இருப்பேன். ராணாட்டார் முறுக்கு கம்பி, நான் மட்டும் கம்பி இல்ல, இங்க இருக்க இளைஞர் பூரா கம்பியாக இருப்பார்கள். டங் டும் டாங். தலைவா, உன் வீட்டு பிரிச்சுக்குள்ள நான் தயிர் பாக்கெட்டா இருப்பேன். நான் அப்படியே குளு குளு குளுன்னு ஏத்துற ஏசியா இருப்பேன். என் விஷயத்துல ஏன் தலையிடுற மிஸ்டர் நல்லவா முண்டை? நான் எப்பயும் தலைய விட மாட்டேன் தலைவா, ஓசத்தான் விடுவேன். படுக்கும் போது உன் உடம்புல நான் வேர்வையா இருப்பேன். சீ கருமா, நான் துணியை வச்சு தொடச்சு எடுத்துருவேன். வேர்வை இருந்துல கசகசன்னு தூங்கவே முடியாது. காயுது நேரம், நல்ல நேரம். போக்கற மாட்டா முண்டை. வா, எப்பதான் செய்வீங்க? வா, நான் வர்ணிக்கிறேன். அவசரப்படாம பொம்பளை எப்ப செய்வீங்க, எப்ப செய்வீங்க? ஐயா, ஒரு 2 ஆம்பளை இருக்கிறீங்க. இரு தங்க, நான் உன்னை வர்ணிக்கிறேன்டா. அந்த சொன்னேன்ல 20 நிமிஷம் ஆகும் நான் போட்டது. அப்புறம் என்ன? நான் 10 நாளா சீட்டு குலுக்கி போட்டேன். அவன் குலுக்குனா நான் விழுந்துட்டேன். சீட்டு விழுந்துருச்சு என் பேருக்குண்டே. ஏய் ப்ளீஸ் மருதமணி, என்னை கூட பேசாம இரு ப்ளீஸ். 20 கோயிலுக்கு சீட்டு குலுக்கி போட்டேன். அதை எடுத்து ஒரு சின்ன பிள்ளை பார்க்கும்போது நான் உடம்புல எங்கிருந்து முத்தம் கொடுக்குறதுன்னு தெரியல. அண்ணே நம்ம சொல்ல வருது சொன்னேன். எங்கிருந்து உடம்புல நான் முத்தம் கொடுத்து என் பணியை துவங்க அனிதா. தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, முத்தம் கொடுப்பது குண்டில இருந்து ஆரம்பிங்க. தலைவட்டா தொண்டிதான் கடற்கரை. கடற்கரையிலிருந்து ஆரம்பித்தால் அப்படியே மேல மகாலியம் கோயில் மலைக்கு போய்விடலாம். அண்ணே, இங்க கருவாடு நல்லா இருக்கும்னே. கருவாடு நல்லதுண்ணே. கருவாடு தொண்டைக்கு நல்லது.
வா கர்வாட் வாசல்ல நீ தானி தொளிக்கும் போது நான் சாணியா இருப்பேன். சாணியை கரைக்கிற தண்ணியா இருப்பேன் நானு. தலைவட்டா தண்ணி இல்லாம எப்படி? முதல் இரவுக்கு நான் 2 மணி நேரம் லேட்டா தான் வருவேன். நான் 2 மணி நேரத்துக்கு முதல்ல நான் வந்துருவேன். அங்க என்ன பண்ணுவ? அங்க டொங்காஸ் போடுவேன். தலைவட்டா பாயில படுப்பதற்காக உனக்கு நான் கோரப்பாய் பின்னி கொண்டு வருவேன். கோரப்பாய் பின்னி கொண்டு வந்தா அதுல கோரப்பாயில நரம்பா இருப்பேன். நான் கட்டிலா இருப்பேன். கட்டிலா இருந்தா நான் கயரா இருப்பேன். நான் சொன்னது இருப்பு கட்டில முண்டை. இரும்பு கட்டில டப்பு டப்பு சத்தம் கேட்பேன். என்ன சவுண்ட் பலமா கேக்குமா? நீ குடிக்கிற பாலா இருப்பேன். நான் மடுவா இருப்பேன். ஒரு பால் எதுல இருந்து வரும்? தலைவட்டா நான் உனக்கு பசுமாடா இருப்பேன். பசுமாடா இருந்தா நான் அனிதா இருட்டு அடைஞ்சுன்னா நான் என்ன செய்வேன்? இருட்டு அடைஞ்சா பாரு தூங்கிரு தம்பி. நீ மத்தவளை நான் பாத்துக்கிறேன். ஓடா ஐ லவ் யூ. காதல் பண்றேன். நான் மூக்குல ஒன்றேன். நான் தடுமம் பிடிச்சுக்கிருவேன். நான் நோண்டி எடுப்பேன். ஜலியா இருப்பேன். நீ திங்கிற அரிசியா நான் இருக்கணும். நான் பேல்ற விட்டையா இருக்கணும். தலைவட்டா தலைவா ஏழை வீசுற வேலை. நீ வெயில்ல 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரும்போது உன் தாகத்தை தணிக்கிற தண்ணியா நான் இருப்பேன் தாயி. தண்ணியா இருந்தா நான் மூத்திரமா இருப்பேன். தண்ணி குடிச்சா வெளியில போய் ஆகணும்ல, உள்ள இருந்த முடியாது. இப்ப நான் மூத்திரமா இருப்பேன். நான் சடச்சடன்னு பூரா காலையெல்லாம் தெரிப்பேன். தலைவட்டா அவனை மண்ணெண்ண குண்ட வீசிடுறான். அவன் வரமாட்டேன். அப்பா ரெடியாப்பா? எக்கோய் ஹலோ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மானே மானே மத்தார பூவில் ஒரு ஓடம். என்ன அண்ணன் சிலை ஆயிட்டாரு, சிவசமாதி அடைஞ்சிட்டாரா? ஏன் அண்ணா கையை வச்சுட்டு டீ வாங்கிட்டு சொல்றேன்? உன் பாடலுக்கு நான் பரதநாட்டியம் ஆடுகிறேன். அனிதா உன்னிடம் எது காலத்துக்கு போட்டானா? இல்ல, பக்கத்துல வரவே இல்லங்க தான். நீதான் கரண்ட் கம்பி. ஓத்தம் கோழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா உன்னை சுதிகிறது. அடி ஆத்தா மனஜோகம் பாடுது. சாத்து கோடி சாரெடுத்து தேச்சு வச்சு அன்று வந்ததும் அதே நில என்று வந்ததும் பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புஸ்தகத்தை வாங்கலாமா. பிள்ளைய கூட்டுவாங்க. எப்படி நீர் போகுது இங்க வாங்க தங்கம் வாங்க. ரைம் சொல்லுங்க, ஏ சொல்லுங்க. ஒரே அறதே அந்த சப்பளிஞ்ச மூக்கு அந்துவோகம். அடியே சீக்கு வந்த வயல சீரை களைச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேடி. எங்க உங்களை விட இப்பதான் வேலை செய்யுது. என்கிட்ட நாய் தவி ஒரு குட்டி ஓடுச்சுன்னா எனக்கு ஆண்குட்டி கொடுங்க. எங்க ஊர் பக்கம் மழை வெஞ்சா மொய நிறைய கிளையும். சாத்து கோடி சார எடுத்து தேச்சு வச்சு பல்வரச பார்த்தா உன்னை சுதிகிறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணதும் பண்ணதும் விரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ண சூடே பாற வெண்ணமேனே. என்னமோ பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு போனா கூட வந்து செவர் கட்டுறியா? அவன் தான் சீரழிஞ்சு ஓனானே. எப்படியோ இந்த முண்டைக்கு நட்டு சீக்கு வரட்டும். 2 பேரும் நாளைக்கு மருந்து வாங்க. இந்த காலத்து வரட்டும் செருப்பிட்டு அடிக்கிறேன். அப்போ ஓ நிலைமை ஏன் என்னமா கட்டி வாழ்ற மாதிரி சொல்றியாடா? விடுடா. அத்துவான தோப்புக்குள்ள வேப்பமுத்து கிடந்துச்சுன்னா ஆளுக்கு முட்டை பறக்கிட்டு போறாங்க. இவன் கிடைக்க இவன் தான் கத்தி கம்பு கொலை இழுக்கிறேன். கொலையில் இந்த கொலையை ஒட்டிச்சா ஒண்ணுமே நீ செய்யல. என்னைய பார்த்தா உனக்கு செக்யூரிட்டி மாதிரி தெரியுதா? பேப்பை மேனே
அது இப்பதான் உனக்கு தெரியுதாடா? போட்டுக்கிட்டு அந்த பொம்பளை அம்புட்டு காணா இருக்க போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க. தம்பி அந்த வார்த்தை நீ சொல்லாத தம்பி. ஏய் விடுறா, அண்ணன் மரியாதை இருக்கு. ஐயோ ஒரு தம்பி ஒரு கூட பிறந்தவன் நின்றுக்கிட்டு இருக்கேன். 7 வயசாவது கலட்டு முட்டை போட்டு இந்த முட்டையை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை எங்க அழுகாதீங்க மருதமணி. ஐயோ தம்பி செக்ரட்டரின்னு சொல்றீங்களே நீங்க எவ்வளவு மகா பிரபு தம்பி. மகா எரச அடிக்காம பேசு. எச்சி கண்ணுன்னு வந்து விழுகுது. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் எச்சி குடிப்பியாலே? ஏண்டா தம்பி சொல்ற எச்சி புளிச்சு என்னடா இதெல்லாம் வர? தர்ம பிரபு தம்பி நீங்க. தர்ம பிரபு கிடையாது, நான் விட்லாச்சாரி பிரபு. ஐயோ பசிண்டு வருவாருக்கு ஏண்டா அண்ணே நான் பசிக்கிற நேரம்லாம் ஹோட்டல்ல வேணும்ன்றத கூட்டு போய் சாப்பிட விடுவார் தம்பி. அண்ணன் தான். அது பெருமையா? இல்ல நோ. என்னைய பஸ்ல வந்தவன ஏசி கார்ல கூட்டு வர்றாரு. அண்ணன் தான். அது பெருமையா? தம்பிதான். அது பெருமையா? லோ ஏன் மடு அது கிச்சு கிச்சு பண்ண தம்பி? மஞ்சப்பல்ல அலசிக்கிட்டு அரைவே அவனைய. அது பழக்க தோஷம்னே. நெஞ்சில தட்டி சொல்றேன் தம்பி, நெஞ்சில தட்டி சொல்றேன். காலி தூமி குடிக்குமே. காலையில போகும்போது 4 வாடை ஒரு டிவி, சாயங்காலம் வரும்போது 4 வாடை ஒரு டிவி வாங்கி தர்றாரு. சொல்லுனே. அது வாங்கி தரது பெருமையா? நோ. 2000 2500 சம்பளம் வாங்கும்போது 5000 ரூபாய் சம்பளம் தர்றாரு ராதா தம்பி அவர்களே. அது பெருமையா? அதுவெல்லாம் பெருமை இல்ல. நோ. ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பளை, இன்னொரு நாளைக்கு 2 ஒம்பளை செட்டப் பண்ணி விடுறாரு. அந்த பாவத்துக்கு நான் எந்த கடமையை நான் செய்வேன்? ஐ வாண்ட் ரிவெஞ்ச்னே. அதுக்காக நான் கடமைப்பட்டவன் தம்பி. உனக்காக நான் என்ன வேணாலும் வாங்கி தருவேன். அதுக்காக நீ அண்ணனுக்கு என்னனே செய்ய போற? அண்ணனுக்கு ஓசு எடியப்பம். கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளச்சல் நீரில் வந்து நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. கனி தாம்போலந்தான் மாத்தா. அம்மா சொல்லு அம்மா. அண்ணே வாய் மேல இருக்குனே. இதானே. ஐயா அது ஊம மைக்கு. அங்க வாயா. டேய் என்ன நீ மாத்திரை போட்டியா போடல நீ? என்னடா சென்ட்ரேட்ல போய் சாவியை சொல்ற மாதிரி எதை கொண்டு வர? ஏண்டா எங்க கொண்டு வந்து மைக்ல வச்சு பேசுங்க. வாய் மேல. எங்க நான் சரியா பார்க்கல. அம்மா சொல்லு அண்ணே அது ஊம்ப வாயினே. தம்பி நீங்க சாமியம் கட்டிட்டு போறதுனால ஒவ்வொரு அறதான். அப்பா நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு. அண்ணே எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிள்ளைய செட் பண்ணு. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளச்சல் நீரில் வந்து நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்போலந்தான் மாத்தாமலை வாய்க்கு வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும். அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மேலந்தா கொட்டணும் கொட்டணும், தலையும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நான் ஒட்டணும் ராதாவும் எனக்காகத்தான். அம்மா சொல்லு. இந்த மருதமணி அம்மா சொல்லுதான். கண்ணுல பால் கர்ரு புர்ரு கர்ரு கர்ரு ஏ ஒரு கர்ரு. கண்ணுல பால ஊத்த வந்த காணுமா. என் நெஞ்சில பால பார்த்ததென்ன சொல்மா. இப்படி ஒரு காதலை நான் பார்த்ததே இல்லனே. இது காதல் கிடையாது, தூண்டி ஓடுறதுக்கு புழுவ நோண்டிக்கிட்டுறாங்க. காதலை சொல்லுமா ஒரு எத்து தேவை. உங்களை பார்க்கல வந்த காதல் சொல்லுடா தங்கம். பத்தினி மறி கொழுந்தி கறி குழம்பு மல்லிகை பூவே மருதமணி மாமாவுக்கு பொறுக்கலையா? என்னது? ஐயா லைட் எடுத்து வாங்க, நேற்று தான் காணாமட்டாங்க. ஐயா மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. மறி கொழுந்தி மல்லிகை பூவே மாமாவைய பிடிக்கலை சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. மறி கொழுந்தி நட்ட நடு ராத்திரியில்
தண்ணி குடிச்சிட்டு போங்க என் தங்கம். ஐயா 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 ஐயோ போச்சு அண்ணே. ஐயோ சட்டை கிழிச்சிருந்தா தைச்சு முடிச்சிடலாம். நான் பூவெடுத்து வைக்கணும் பண்ணால அதை வைக்கிற போச்சுக்கணும் தன்னால. ஏ மச்சா மச்சா சங்கு பிரியா இருக்கு. ஏ மச்சா மல்லிகை வச்சா வச்சு நல்லா பண்றீங்க ப்ரோ. உள்ள வாங்க உங்களுக்கு மறி கொழுந்தி நாக்கி விட்டானே அவளை. மல்லிகை பூவே